22ஆம் தேதி நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கட் பண்ணுங்க. நான் இப்போ நொய்யல் ஆற்று நடுவில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த நொய்யல் சுத்தமாகிட்டு இருக்கு. ஆனால் இது போதாது. உங்களுடைய அன்பு, ஆதரவு எல்லாமே இந்த நொய்யல் உயிர் வாழ்கிறதுக்கு தேவைப்படுது. நொய்யல் சரி பண்ணணும், நொய்யல் சரி பண்ணணும்னு நம்ம நிறைய பேர் கத்திட்டு இருக்கிறோம். பட் அதற்கான முயற்சியை, அதற்கான செயல்பாட்டை ஒரு டீம் எடுக்கிறாங்க. நம்ம கைகோர்க்கணும்ல. அதுதான் வரக்கூடிய 22ஆம் தேதி இந்த மங்களத்தில் இருக்கக்கூடிய நொய்யல் நதி கரையோரம் ஒரு மாரத்தான் நடக்குது. இந்த மாரத்தான் கட்டணம் வாங்கி தான் நடக்குது. இந்த கட்டணம் இந்த நொய்யல் ஆற்றை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சேவை கட்டணமாக நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறத அன்போடு சொல்கிறேன். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மாரத்தான் இந்த நொய்யல் நதி கரையோரமே நடக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறவங்களுக்கு 500 ருபீஸ், 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறவங்களுக்கு 1000 ருபீஸ். இந்த செலவை இந்த நொய்யல் ஆறு உயிர் வாழ்றதுக்காக நம்ம எல்லாருடைய பங்களிப்பாகவும் செலுத்தினா இந்த நொய்யல் மீண்டும் தலைக்கும், மீண்டும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மங்களத்திலிருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டாங்க. சாமலாபுரத்துலேயும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சுத்தம் பண்ணுறதுக்கு செலவாகும்ல. செலவுக்கு அரசாங்கத்தையே நம்பிட்டு இருந்தா அது இன்னும் கடப்பில் தான் இருக்கும். ஸோ தன்னார்வலர்கள், பிஸ்னஸ்மேன்ஸ், பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த நொய்யலை உயிர் வாழ வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த முன்னெடுப்பை உதயம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க. ஐயோ நொய்யல் இப்படி இருக்கே, நொய்யல் இப்படி இருக்கேன்னு பேசிட்டு போயிடலாம். ஆனா யார் செய்யறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இப்ப உதயம் ட்ரஸ்ட் வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு திருப்பூர் வாழ் மக்கள் கை கொடுத்தா மட்டும்தான் இந்த நொய்யல் மீண்டும் துளிரும் உயிர் வாழும். எனவே வரக்கூடிய 22ஆம் தேதி நம்ம மங்களத்துல நொய்யல் நதி கரையோரம் நடக்க இருக்கக்கூடிய இந்த மாரத்தான்ல பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்று கூடி ஒரு தேரை இழுக்க போறோம். அதுதான் இந்த நொய்யல் தேரு. கண்டிப்பா இந்த நொய்யல் உயிர் வாழ்றதுக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இதுல முக்கியம். கூடவே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தொழிலதிபர்கள் கண்டிப்பாக இந்த நொய்யல் நதிக்கரை, நொய்யல் நதி அனைத்தும் சீராக சிறப்புமாக, அப்படியே திருப்பூருடைய அழகே இந்த நொய்யலுக்குள்ள தாங்க ஒளிஞ்சிருக்கு. அந்த நொய்யலை சரி பண்றதுக்கு நீங்க எல்லாம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நொய்யலை உயிர் வாழ வைங்க.